இப்போ வந்து விநாயகர்னா அது அங்கூசி வச்சுருப்பார், கையில் அங்கூசி வச்சுருப்பார். அந்த மாதிரி வந்து நிறைய காடோட சிம்பிள்ஸ்னு இருக்குது. ஆனால் அந்த சிம்பிள்ஸுக்கான தத்துவம் அது அது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்றது ஒரு ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும், இன்னொன்றுனா அதுக்கும் நமக்கு வைப்ரேஷன் நமக்கும் அதுக்கும் இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இந்த ஸ்பிரிச்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய ஹோலிஸ்டிக் சிம்பிள் இருக்குது. இப்போ ஸ்வஸ்திக்ன்ற ஒரு சிம்பிள் வந்து நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லா கடையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்வஸ்திக்கை வந்து வரைஞ்சி லாபம் அப்படின்னு எழுதி மஞ்சள் பூசி வச்சுருக்கிறது பழக்கம். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுத பூஜை அன்றைக்கி மட்டும் அதை பார்த்து நம்ம சுத்தப்படுத்திட்டு போவோம். ஆனால் அந்த சிம்பிளோட வேல்யூ அது கிடையாது. அந்த சிம்பிளில் நம்ம கண் பார்வையிலே இருக்கணும். அதுதான் அந்த ஸ்வஸ்திக்கோட ஸ்பெஷாலிட்டி. அது வந்து வேர்ல்டோட ஹோலிஸ்டிக் சிம்பிளாக வச்சுருக்கோம். அப்போ நம்ம தினமும் அதை பார்க்கணுன்றாங்க. அதை பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பிரிச்சுவலாக நம்மளோட ஆரா குரோத் இன்க்ரீஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல், எந்த ஒரு சிம்பிளை கண்கள் வழியாக பார்க்கக்கூடிய அத்தனை படங்களும் அத்தனை சித்திரங்களும் வலது பக்க மூலையை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டே சிம்பிள்ஸ் தான். ஸோ நம்ம சயின்டிஃபிக்காக போனோம் அப்படின்னா பிரெயினோட ஆக்டிவேஷனுக்கு போகலாம். ஸ்பிரிச்சுவலாக போகணுன்னா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம அந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம வச்சுருக்கிறோம். நிறைய சிம்பிள்ஸ் வந்து ஹீலிங் பண்ணுது. ஹீலிங் இப்போ நீங்கள் ரெய்கி மாஸ்டர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்னத்துக்கு போனாலும் ஒரு சிம்பிள் வரைவாங்க. அப்படியே கையில் ஒரு சிம்பிள் வரைஞ்சி அப்படி பாஸ் பண்ணுவாங்க எனர்ஜியை. அப்போது கையில் எனர்ஜியை பாஸ் பண்ணுறாங்க, இது நார்மல். அப்போ சிம்பிளை வரைஞ்சி பாஸ் பண்ணுறாங்க.